அன்பான நேயர்களுக்கு வணக்கம். துர்கை அம்மனை துதித்து ஒரு பதிவு போட போகிறேன். என்ன பதிவு? அதாவது, அமைதியான மனைவிக்கு இப்படி கணவனா, இப்படி கணவனா என்றால் எப்படி கணவன் பார்ப்போம். சரி, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில், அதாவது இந்த ஜாதகம் எனக்கு வந்தது பாம்பேயிலிருந்து வந்த ஜாதகம். என்னிடத்தில் பார்த்த ஒரு அம்மா ஜாதகம். அதாவது தற்காலம் பல ஜாதகங்கள் பொருத்தம் இல்லாமல் போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, தேவையில்லாமல் சச்சரவு, காலையில் எழுந்தால் சண்டை, மாலையில் முடிகிறது, மறுநாள் ஆரம்பம், இப்படி போய் கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள். சரி, அதற்கு பெண்ணின் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும், பிரச்சனை இருந்தால் எப்படி, இது பிரச்சனைக்கு உரிய ஜாதகமா இல்லை அமைதிக்குரிய ஜாதகமா, குடும்பம் அமைதி பூங்காவாக இருக்கும் ஜாதகமா, இந்த ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது பெண்ணின் ஜாதகத்திலே முக்கியமாக குடும்பஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும், கலத்திரஸ்தானம் 7 நன்றாக இருக்க வேண்டும், மாங்கல்யஸ்தானம் 8 நன்றாக இருக்க வேண்டும். சரி, இந்த மூன்றும் பார்க்கும் பொழுது இங்கு லக்னம், கும்ப லக்னம், மீனத்திலே கேது, அதாவது குடும்பஸ்தானத்திலே, இங்கு கலத்திரஸ்தானத்திலே 7 இருக்க வேண்டிய சூரியன் 10 அமர்ந்து விட்டான். சரி, அதோடு பஞ்சமாதிபதி புதனும் சேர்ந்திருக்கிறான். சரி, 8 ராகு, மாங்கல்யஸ்தானம் இருக்கலாமா? பொதுவாக 2 8 ராகு கேது இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நிம்மதி இருக்காது, பிரிவினையை கொடுத்துவிடும், அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும், குடும்ப ஒற்றுமை விரிவுபடும். சரி, இந்த ஜாதகம் எப்படி இன்று வரை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இன்று வரை அந்த அம்மா அருமையாக அமைதியாக கையிலே பணங்கள் வைத்துக் கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் 2 8 கெட்டுவிட்டது. எப்படி? அதையெல்லாம் ஆராய்ந்தேன். பார்க்கும் பொழுது, அதாவது முதலில் ஒன்று கூறிவிடுகிறேன். லக்னத்திற்கு ஆறக்கூடிய சந்திரன் 12, அது விபரீத யோகம், விபரீத யோகம் என்பார்கள். சரி, லக்னத்திற்கு 2 கேது எங்க இருக்கிறது? இந்த கேது கொடுத்த குரு அவன் 9 அருமையாக அமர்ந்து விட்டான். சரி, பாக்கியத்திலே அமர்ந்து விட்டானா? லக்னத்திற்கு மாங்கல்ய ஸ்தானத்திலே ராகு, அந்த வீடு கொடுத்த புதன் அருமையாக 10 சூரியனோடு அமர்ந்து விட்டான், புத ஆதித்யாய யோகம் செய்து விட்டான். சரி, லக்னத்திற்கு லக்னாதிபதி 11 சனி, குரு இல்லத்திலே, இதற்கு மேல் என்ன வேண்டும்? லாபத்தில் இருக்கும் சனி அந்த வீட்டை கொடுத்த குரு பாக்கியத்திலே அமர்ந்து விட்டான். அருமை. அது மட்டுமல்ல, இந்த லக்னத்திற்கு லாபத்திலே 11 சுக்கிரன். ஐயா, மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகம் வலு இல்லை என்று சிலர் கூறலாம். ஆம், தப்பில்லை. காரணம் 2 போய்விட்டது, 8 போய்விட்டது, மாங்கல்யஸ்தானம் சரியில்லை, குடும்பஸ்தானம் சரியில்லை, கணவன் ஸ்தானம் சூரியன் சாதாரணமாக 2 7 சூரியன் இருந்தாலோ சூரியன் பார்த்தாலோ சரி இருக்காது, அது நடைமுறைக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனும் பஞ்சமாதிபதியோடு சேர்ந்து விட்டான். அது மட்டுமல்ல, லக்னத்தை குரு பார்த்தான். இந்த அம்மா சொல்லே மந்திரம், இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அந்த அம்மா கணவன் எடுத்துக்கொண்டு இன்று வரை செய்கிறான். குடும்ப சுபிச்சம். இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க வேண்டும். ஆச்சரியம். ஆகவே உங்களுக்கு நான் என்ன கூறுகிறேன் என்றால், இன்னொன்று, லக்னத்திற்கு 3 ஆட்சி பெற்ற செவ்வாய், தைரியம், மகா தைரியசாலி இந்த அம்மா. ஆம், சில பிரச்சனை வந்தது, குடும்பத்தில் அல்ல வெளியிலே சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்தார்கள், அருமையாக உட்கார்ந்து விட்டார்கள். சரி, இந்த லக்னம் கும்ப லக்னமாக இருந்து அந்த லக்னத்தையே சனி பார்த்ததால் மனதில் பட்டதை செய்வார்கள், செய்ததை வெற்றியும் பெறுவார்கள். சிலருக்கு அமைவதில்லை, எது தோல்வியோ அது மனதில் படும், அதில் போய் இறங்குவார்கள், தோல்வி அடைவார்கள்,
கௌரவமாக வந்து விடுவார்கள். லக்னத்தையே குருவர் பார்த்து விட்டது. லக்னத்திற்கு 2 பலன் கூடியவன். இதற்கு மேல் ஒன்றும் கூறுவதற்கு இல்லை. ஏன் என்று கூறுகிறேன் என்றால், ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணின் ஜாதகம் பார்க்கும் பொழுது, திருமண வாழ்க்கைக்கு பார்க்கும் பொழுது 2 கேது 8 ராகு, லக்னத்தில் கேது 7 ராகு பார்க்காதீர்கள். அந்த வீடு கொடுத்தவன், அந்த ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன், அவன் எங்கிருக்கிறான் அதை பாருங்கள். திரு எக்ஸாம்பிள், இப்பொழுது ஒருவர் கடன் கேட்கிறார் பேங்கில். அவருக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார் மேனேஜர். சரி, என்ன கேட்கிறார்? யாராவது சூரட்டி கொடுப்பார்களா? அவர் ஒரு வியாபாரியை அழைத்து வருகிறார். அந்த வியாபாரி பல லட்சங்கள் பல கோடிகள் உருட்டல் பரட்டல் செய்து பிரமாதமாக வரக்கூடியவர்கள். அவர் வந்தவுடனே அட வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன? ஒன்றும் இல்லை சார், இவர் என்னமோ சூரட்டி கேட்கிறாரு, நான் போடலாம்னு. தாராளம் ஐயா ஐயா நீங்க போடுங்க ஐயா. பா இங்க வாப்பா, இவர் என்ன கேட்கிறாரோ பாரு, ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி அவர்களில் ஒரு கையெழுத்து வாங்கிக்கோ. ஏன்? அவருடைய ஸ்தான பலம், அவர் இருக்கும் ஒரு பொசிஷன். அதை போல இந்த 2 கேது 8 ராகு அதை பார்க்காதீர்கள். அதற்கு வீடு கொடுத்தவன் யார் அதை பாருங்கள். ஆகவே இந்த ஜாதகம் முக்கியமாக 99% கால சர்ப யோகம். ஆம், ஆனால் இந்த அம்மா வாழ்க்கை 30 வயதுக்கு மேல் பிரமாதமாக, 35க்கு மேல் பிரமாதமாக படிப்படியாக வந்து இன்று அருமையாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன். பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ராகு கேது பாருங்கள். ஆனால் அது எங்கு இருக்கிறது? அதற்கு வீடு கொடுத்தவன் எங்கே இருக்கிறான்? சுபிச்சமாக இருக்கிறான். அதையெல்லாம் பாருங்கள், பார்த்து செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. முக்கியமாக 7 கூடிய சூரியன் அவன் 10 உட்கார்ந்து விட்டான். கேந்திராதிபதி கேந்திரத்திலே அமர்ந்து லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி புதன் சேர்ந்து அருமையான கணவன் பிஏ போல பின்னாலேயே போவான். அந்த அம்மா எங்கு போனாலும் பாடிகார்ட் போல எதையும் கேட்க மாட்டார். காரணம், அப்படி ஒரு ஜாதகம், இறைவன் கொடுத்த ஜாதகம். மனைவி கணவன் அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். இது 100க்கு 100. இந்த ஜாதகத்தை உங்களுக்கு நான் அதுக்கு தான் கொடுத்தேன். ஏனென்றால் குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, இப்படி ஒரு ஜாதகம், இதே ஜாதகம் சொல்லவில்லை. 2 கேது 8 ராகு, லக்னத்தில் கேது 7 ராகு, 12 கேது 6 ராகு வந்தால் பயம் வேண்டாம். அதற்கு வீடு கொடுத்தவன் இங்கிருக்கிறான். அதை பாருங்கள், நம்பி செய்யுங்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.